أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. இன்றைய நாள்களில் ஹுத்பாக்களில் அகழ்போர் பற்றி கூறப்பட்டு வருகிறது. அகழ்போர் குறித்த மேலும் விபரம் இவ்வாறு எடுத்து கூறப்பட்டுள்ளது. அகழை தாண்டியும் இணை வைப்பாளர்களுக்கு எந்த வெற்றியும் கிடைக்கவில்லை. அது மட்டுமின்றி கடுமையான தோல்வியை எதிர்கொள்ள வேண்டி வந்தது. எனவே காலையில் தாக்குதல் தொடுக்கலாம், யாரும் பின்தங்கி இருக்கக்கூடாது என்பதில் அவர்கள் அனைவரும் ஒன்றுபட்டார்கள். இரவு முழுக்க அவர்கள் ஆயத்தம் செய்து கொண்டிருந்தார்கள். சூரியன் உதிப்பதற்கு முன்பு ஹஸ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் அகழுக்கு அருகில் வந்துவிட்டார்கள். இணை வைப்பாளர்கள் எல்லா பக்கத்திலிருந்தும் அகழை சூழ்ந்து கொண்டார்கள். ஒரு படை ஹஸ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் கூடாரத்தின் பக்கம் திரும்பியது. அதில் ஹாலித் பின் வலீத் இருந்தார். அகழை தாண்டுவதற்கு மீண்டும் மீண்டும் முயற்சி செய்ததுடன் சேர்த்து கடுமையான அம்பு எய்தும் போர் நடந்தது. முஸ்லிம்கள் தரப்பிலிருந்து ஏதாவது கவனக்குறைவு ஏற்படாதா, எங்காவது சந்தர்ப்பம் கிடைத்தால் அகழை தாண்டிவிடலாமே என நிராகரிப்பாளர்கள் காத்திருந்தனர். இந்த தாக்குதல்களும் முயற்சிகளும் அவ்வப்போது நடந்து வந்தன. இதே சந்தர்ப்பத்தில் வஹ்ஷி பின் ஹர்ப் துஃபைல் பின் நொமான் அவர்களை, சிலர் கூறியுள்ளார்கள் துஃபைல் பின் மாலிக் பின் நோமான் அன்சாரி அவர்களை தனது சிறிய ஈட்டியால் குத்தி ஷஹீதாக்கிவிட்டார். ஹஜ்ரத் சாத் பின் முஆஸ் அவர்கள் மீதும் ஓர் அம்பு பட்டது. அதனால் அவர்கள் காயமுற்றார்கள். அதே காயத்தினால் சில நாள்களுக்கு பிறகு அவர்கள் ஷஹீதாகிவிட்டார்கள். இந்த நாளில்தான் முஸ்லிம்களுக்கு தொழுகையையும் அதற்குரிய நேரத்தில் தொழுவது சிரமமாகிவிட்டது. அந்த நாளின் தொடர்ச்சியான பணி நெருக்கடி மற்றும் மீண்டும் மீண்டும் நடந்த தாக்குதலின் காரணத்தினால் எந்த நிகழ்வுகள் கூறப்பட்டுள்ளனவோ அவற்றின் மூலம் பிற்காலத்தில் வந்த அறிவிப்பாளர்களால் அந்த விஷயங்களை சரியான முறையில் பாதுகாத்து வைக்க முடியவில்லை என்பது தெரிய வருகிறது. சில காலங்களுக்கு பிறகு கருத்து இப்படி மாறிவிட்டது. அதாவது அன்றைய நாள் ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உட்பட முஸ்லிம்களால் லுஹரும் தொழ முடியவில்லை, அஸ்ரும் தொழ முடியவில்லை. எதுவரை என்றால் சூரியன் மறைந்துவிட்டது. இந்த தொழுகைகள் சூரியன் மறைந்த பிறகு தொழப்பட்டதாகவும் பொதுவாக ஒரு கருத்து கூறப்படுகிறது. வரலாற்றாசிரியர்கள் சிலரோ முஸ்லிம்கள் லுஹர் மற்றும் அசர் தொழுகையை தொழுது கொள்ளும் பொருட்டு மேலான அல்லாஹ் மறைந்து போன சூரியனை திருப்பி அனுப்பினான் என்ற அளவுக்கு மிகைப்படுத்தி கூறியிருக்கிறார்கள். ஆனால் உண்மையில் அப்படி அல்ல. அந்த நாள் மிகவும் கடுமையான நாளாக இருந்தது. ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உட்பட எல்லா முஸ்லிம்களும் தொடர்ச்சியான தாக்குதலுக்கு இலக்காகியிருந்தார்கள் என்பதில் எந்த ஐயமும் இல்லை. ஆனால் இவர்கள் அனைவரும், குறிப்பாக ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் எந்த தொழுகையும் தொழ முடியாமல் போனது என்பதும் கிடையாது. கடுமையான நாள்களாக இருந்தனதான். ஆனால் தொழுகைகளை முற்றிலும் நிறைவேற்ற முடியாத அளவுக்கு இருக்கவில்லை. அன்றைய நாளும் தொழுகைகளையோ நிறைவேற்றி வந்தார்கள்தான். ஆனால் ஒரு தொடர்ச்சியான அச்சம் மற்றும் கவலையின் நிலையில் இந்த தொழுகைகள் நிறைவேற்றப்பட்டன. அசர் நேரத்தில் தாக்குதல் எவ்வளவு கடுமையாக இருந்ததாக தெரிகிறதென்றால், அஸ்ர் தொழுகை தொழுவதில் சிரமம் ஏற்பட்டிருக்கும். அது நெருக்கடியான நேரத்தில் தொழப்பட்டிருக்கும்.
இதை ஹசரத் மிர்சா பஷீர் அஹமத் சாஹிப் அவர்கள் சீரத் ஹாத்தமுன் நபியீனில் இவ்வாறு எடுத்துரைத்துள்ளார்கள். அன்று முஸ்லிம்களின் எல்லா தொழுகைகளும் நேரத்திற்கு நிறைவேற்ற முடியாமற் போயின என்பது சரியல்ல. தொழுகைகளை நிறைவேற்ற முடியாமற் போனதாக கூறப்படுகிறதல்லவா, இது சரியல்ல. மாறாக சரியான அறிவிப்புகளிலிருந்து நிரூபணமாவதற்கு ஏற்ப இந்த அளவுதான் நடந்துள்ளது. அதாவது அப்பொழுது வரை அச்சத் தொழுகை ஷரியத்தில் வந்திருக்கவில்லை. எனவே தொடர்ச்சியான ஆபத்து மற்றும் முழு ஈடுபாட்டின் காரணத்தினால் ஒரு தொழுகை மட்டும், அதாவது அஸ்ர் தொழுகை தாமதமாகிவிட்டிருந்தது. அது மக்ரிபுடன் இணைத்து தொழப்பட்டது. சில அறிவிப்புகள் அடிப்படையில் லொஹர் மற்றும் அஸ்ர் தொழுகை காலம் கடந்து நிறைவேற்றப்பட்டன. ஹதரத் முஸ்லிம் மவ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் இதை கூறியுள்ளார்கள், எழுதியுள்ளார்கள். அன்னார் இவ்வாறு கூறுகிறார்கள்: ஒரு நாள் தாக்குதல் எவ்வளவு கடுமையானதாக ஆகிவிட்டதென்றால் முஸ்லிம்களின் சில தொழுகைகள் குறித்த நேரத்தில் நிறைவேற்ற முடியாமற் போயின. அதனால் ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எவ்வளவு பெருந்துயரம் ஏற்பட்டது என்றால், அன்னார் கூறினார்கள், இறைவன் நிராகரிப்பாளர்களுக்கு தண்டனை வழங்குவானாக. அவர்கள் நம்முடைய தொழுகைகளை இழக்கச் செய்து விட்டார்கள். இதிலிருந்து ஹசரத் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் நல்லொழுக்கத்தின் மீது பெரும் ஒளிபடுகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இறைவனை வணங்குவதே உலகில் எல்லாவற்றையும் விட மிக பிடித்தமான விஷயமாக இருந்திருக்கிறது என்பது தெரிய வருகிறது. அப்பொழுது எதிரி நாலாபுரத்திலிருந்தும் மதீனாவை சுற்றி வளைத்திருந்தான். அப்பொழுது மதீனாவின் ஆண்கள் ஒருபுறம் இருக்கட்டும், அந்த பெண்கள் மற்றும் குழந்தைகளின் உயிர்களும் ஆபத்தில் இருந்தன. அப்பொழுது எதிரி எந்த பக்கத்திலிருந்தும் மதீனாவுக்குள் நுழைந்துவிடக்கூடாது என்று எந்நேரமும் மதீனத்து மக்களின் உள்ளம் படபடத்து கொண்டிருந்தது. அப்பொழுதும் இறைவனை வணங்குதல் அதற்குரிய நேரத்தில் மிகச் சிறந்த முறையில் நிறைவேறிவிட வேண்டும் என்பது ஹஜ்ரத் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் ஆசையாக இருந்தது. அதாவது உச்சக்கட்ட அச்சத்தின் தருணத்திலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஏதாவது ஆசை இருந்தது என்றால் அது இபாதத் கை நழுவி விடக்கூடாது என்பதாக மட்டுமே இருந்தது. முஸ்லிம்களின் இபாதத் யூதர்கள், கிறிஸ்தவர்கள் மற்றும் இந்துக்களை போன்று வாரத்திற்கு ஒரு நாள் இருப்பதில்லை. மாறாக முஸ்லிம்களின் இபாதத் இரவும் பகலும் ஐவேளை தொழப்படுகிறது. இப்படிப்பட்ட ஆபத்தான நேரத்திலோ நாளில் ஒரு முறை கூட தொழுகையை நிறைவேற்றுவது மனிதனுக்கு கடினமான செயலாகும். பிறகு ஐவேளை, அதுவும் மிகச் சிறந்த முறையில் ஜமாத்தாக எங்கிருந்து நிறைவேற்ற முடியும்? ஆனால் இந்த ஆபத்தான நாள்களிலும் ஹஜ்ரத் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஐவேளை தொழுகைகளையும் அவற்றிற்குரிய நேரங்களில் நிறைவேற்றி வந்தார்கள். ஒரு நாள் எதிரியின் கடுமையான தாக்குதல் காரணமாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் மன நிறைவுடன் நிம்மதியாக உரிய நேரத்தில் தம் இறைவன் பெயரை எடுக்க முடியாமற் போனது என்றால் அன்னாருக்கு கடும் துன்பம் ஏற்பட்டது. இந்த காலத்தின் நீதி நெறி காப்பவரான ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த தொழுகைகளை இரவு நேரத்தில் நிறைவேற்றியதாக கூறப்பட்டுள்ள அந்த அறிவிப்புகள் அனைத்தையும் பலவீனமானவை என்று கூறியுள்ளார்கள். ஒரே ஓர் அறிவிப்பை மட்டுமே சரியானது என்று கூறியுள்ளார்கள். அதில் அஸ்ர் தொழுகை வழக்கத்தை விட நெருக்கடியான நேரத்தில் தொழுததாக கூறப்பட்டுள்ளது. ஆக அகழ்போரில் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 4 தொழுகைகளை கலா செய்து தொழுததாக ஒரு பாதிரியார் செய்த ஆட்சேபனைக்கு பதிலளித்தவாறு ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறுகிறார்கள், மற்றபடி அகழ் தோண்டும் வேளையில் 4 தொழுகைகள் ஜமு செய்து தொழப்பட்டன என்பதை பொறுத்தவரை இந்த முட்டாள்தனமான சஞ்சலத்திற்கான பதில் இதுவாகும். மார்க்கத்தில் பலவந்தம் இல்லை என்று அல்லாஹ் கூறுகிறான். அதாவது மனிதனின் அழிவிற்கு காரணமாக அமையக்கூடிய வகையிலான கடினம் காட்டப்படவில்லை. எனவே அவன் தேவை ஏற்படும் போது இன்னல்களின் நிலையில் தொழுகைகளை ஜமு செய்யுமாறும் கஸ்ர் செய்யுமாறும் கட்டளையிட்டுள்ளான். ஆனால் இதனால் இந்த இடத்தில் நமது எந்த ஒரு நம்பகமான ஹதீஸிலும் 4 தொழுகைகள் ஜமு செய்யப்பட்டதாக கூறப்படவில்லை. இதுவோ சரிதான், இருக்கலாம் தான். ஆனால் எங்கும் நம்பகமான எந்த ஹதீஸிலும் 4 தொழுகைகள் ஜம்மு செய்யப்பட்டதாக கூறப்படவில்லை. மாறாக சஹி புகாரியின் விளக்க உரையான ஃபத்ஹுல் பாரி என்ற நூலில் இவ்வாறு எழுதப்பட்டுள்ளது: ஒரு தொழுகை, அதாவது அஸ்ர் தொழுகை வழக்கத்தை விடவும் குறுகிய நேரத்தில் தொழப்பட்டது. இந்த அளவுதான் நடந்தது. ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறுகிறார்கள், இப்பொழுது
நீங்கள் எமக்கு முன்னால் இருந்தால் நீங்கள் இதை எங்கிருந்து எடுத்துக்கொண்டீர்கள் என்று நாம் உங்களை சற்று உட்கார வைத்து கேட்போம். ஹதரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் இஸ்லாம் அவர்கள் இதை எதிரியை பார்த்து கூறுகிறார்கள், நீங்கள் என் முன்னால் இருந்தால் எவ்வாறு எங்கிருந்து நீங்கள் இந்த அறிவிப்பை எடுத்துக்கொண்டீர்கள் என்று நான் உங்களிடம் கேட்பேன். அன்னார் கூறுகிறார்கள், 4 தொழுகைகள் விடுபட்டு போயின என்பது என்ன ஒருமித்த அறிவிப்பா? 4 தொழுகைகளோ ஷரியத் அடிப்படையிலேயே ஜம்மு செய்யப்படலாம், அதாவது லுஹர் மற்றும் அசர், மேலும் மக்ரிப் மற்றும் இஷா. எனினும் லுஹர், அசர், மக்ரிப் மற்றும் இஷா ஆகியவை ஒன்றாக தொழப்பட்டதாக பலவீனமான ஓர் அறிவிப்பில் இருக்கிறது. ஆனால் மற்ற சரியான ஹதீஸ்கள் இதை மறுக்கின்றன. அஸ்ர் நெருக்கடியான நேரத்தில் தொழப்பட்டது என்பது மட்டுமே நிரூபணமாகிறது. எவ்வாறு இருப்பினும் தெளிவாக தெரிய வருவதாவது, நாள் முழுவதும் உள்ள தொழுகைகள் ஜம்மு செய்து தொழப்படவில்லை. அஸ்ர் நெருக்கடியான நேரத்தில் தொழப்பட்டது. அதற்கு சிறிது நேரம்தான் இருந்தது. சரியான வழிமுறைப்படி நிதானமாக தொழுகை நிறைவேற்றப்படவில்லையே என்று அதற்கான வருத்தமும் ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இருந்தது. அகழ்போர் பற்றிய விவரத்தில் மேற்கொண்டு இவ்வாறு எழுதப்பட்டுள்ளது. அகழ்போர் முஸ்லிம்களுக்கு எலும்பை முறிக்கும் போராக இருந்தது. போர் பற்றிய அச்சம் மட்டுமின்றி பசியும் தட்பவெப்பத்தின் கடுமையும் உச்சத்தில் இருந்தது. பற்பல வேளைகள் பட்டினி கிடக்க வேண்டி வந்தன. இதற்கிடையில் இவ்வாறு ஒரு மறைவான உதவி செய்யப்பட்டது. முஸ்லிம்களின் ஓர் ஆயுதம் ஏந்திய படைக்குழு தனது அன்பர் ஒருவரை அடக்கம் செய்வதற்காக சென்று கொண்டிருந்தது. அதற்கு தானியம் சுமத்தப்பட்ட 20 ஒட்டகங்கள் கிடைத்தன. அவை குறைசா கோத்திரம் சார்பாக பொருள்களை எட்ட வைப்பதற்காக மக்கத்து குறைஷியர்களிடம் சென்று கொண்டிருந்தன. ஹுயை பின் அஹ்தபுடைய பரிந்துரை மற்றும் சிறப்பு முயற்சியால் இந்த ரேஷன் அனுப்பப்பட்டு கொண்டிருந்தது. ஒரு சிறிய மோதலுக்கு பிறகு இந்த அனைத்து ஒட்டகங்களையும் அவர்கள் தங்களது ஆதிக்கத்தின் கீழ் எடுத்துக்கொண்டார்கள். மேலும் ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மேலான அவையில் முன்வைத்தார்கள். அகழ்போர் மக்கள் இதிலிருந்து உண்டார்கள். அந்த ஒட்டகங்களில் சில ஒட்டகங்களை அறுத்தார்கள், சில எஞ்சியிருந்து விட்டன. அவற்றை முஸ்லிம்கள் போர் முடிந்ததும் மதீனாவுக்கு எடுத்துச் சென்று விட்டனர். குறைஷிய படைத்தளபதி அபு சுஃபியானுக்கு இந்த செய்தி கிடைத்ததும் அவர், ஹுயை எவ்வளவு அபசகுணமாக இருந்திருக்கிறான், இப்பொழுது நாம் திரும்பிச் செல்லும் போது நம்முடைய பொருள்களை ஏற்றுவதற்கு விலங்கு கூட எதுவும் நம்மிடம் இல்லையே என்று கூறினார். எவ்வாறு அவர்கள் சுற்றி வளைத்திருந்தார்களோ அதில் போர் நிலைமையில் இது ஆகுமானதாக இருந்தது. அவர்கள் அந்த மக்களின் ரேஷனை கைப்பற்றினார்கள் என்றால் அது முற்றிலும் ஆகுமான விஷயமாக இருந்தது. ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த கூட்டங்களுக்கு எதிராக பத்வா, தண்டனைக்கான துவா செய்ததாகவும் கூறப்பட்டுள்ளது. ஹதரத் ஜாபிர் பின் அப்துல்லா ரலிலான் அவர்கள் அறிவிக்கிறார்கள், ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திங்கள், செவ்வாய் மற்றும் புதன் ஆகிய கிழமைகளில் லுஹருக்கும் அசருக்கும் இடைப்பட்ட நேரத்தில் வருகை தந்தார்கள். தமது மேற்போர்வையை வைத்து விட்டார்கள். எழுந்து நின்று கைகளை உயர்த்தினார்கள். அந்த கூட்டங்களுக்காக பத்துஆ செய்தார்கள். ஹதரத் ஜாபிர் ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், நாங்கள் ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் முகத்தில் மகிழ்ச்சியை அடையாளம் கண்டு கொண்டோம். ஹதரத் அப்துல்லா பின் ஒபை பின் அவ்ஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த கூட்டங்களுக்காக பத்துஆ செய்தார்கள். அபு நயீம் அதிகப்படியாக கூறியுள்ளார்கள், அதாவது அதில் கூடுதலாக இவ்வாறு கூறியுள்ளார்கள், அன்னார் காத்திருந்தார்கள். அப்பொழுது சூரியன் மறைந்து விட்டது. அப்பொழுது ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்கள் முன் நின்றார்கள். மேலும் இவ்வாறு கூறினார்கள், மக்களே, நீங்கள் எதிரியுடன் மோத ஆசைப்படாதீர்கள். நீங்கள் மேலான அல்லாஹ்விடம் நலத்தை நாடுங்கள். ஒருவேளை எதிரியுடன் நீங்கள் மோத நேரிட்டால் பிறகு பொறுமை காத்திடுங்கள். மேலும் சொர்க்கம் வாள்களின் நிழல்களின் கீழ் உள்ளது என்பதை அறிந்திடுங்கள். பிறகு அன்னார் இவ்வாறு கூறினார்கள், அல்லாஹும்ம முன்சிலல் கிதாபி சரி அல் ஹிசாபி ஏசமில் அஹாப் அல்லாஹும்ம அசிம்ஹும் பன்சுர்னா அலைஹிம். பொருள், அல்லாஹ்வே, மறையை இறக்கியோனே, விரைவாக கணக்கு வழக்கு தீர்ப்போனே, படைகளை தோல்வியடையச் செய்வாயாக. அல்லாஹ்வே, அவர்களுக்கு தோல்வியை வழங்குவாயாக. அவர்களுக்கு எதிராக எங்களுக்கு உதவி புரிவாயாக. ஓர் அறிவிப்பில் இந்த துஆவும் கூறப்பட்டுள்ளது, அல்லாஹும்ம இன்னி அன்சுதுக்க அஹ்தக்க பவஅதக்க அல்லாஹும்ம இன் தஷா லா துஅபத். பொருள், அல்லாஹ்வே, நான் உன்னிடம் நீ அளித்த வாக்குறுதி மற்றும் உனது உறுதிமொழியை முன்னிறுத்தி கேட்கின்றேன். அல்லாஹ்வே, நீ நாடினால் உன்னை வணங்கப்பட மாட்டாது. அபு சயீத் குத்ரி ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், நாங்கள் அல்லாஹ்வின் தூதர் அவர்களே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், துன்பம் மிகவும் அதிகரித்து விட்டது, நிலைமை மிக மோசமாகிவிட்டது. நாங்கள் சொல்வதற்கு சொற்கள் ஏதும் இருக்கின்றனவா, அல்லது நாங்கள் செய்ய துஆ ஏதும் இருக்கிறதா?
அத்தகைய துவாவை கற்றுத்தாருங்கள் என்று பணிவுடன் கேட்டுக்கொண்டார்கள். ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நீங்கள் இவ்வாறு கூறுங்கள் என்று கூறினார்கள். அல்லாஹும் மஸ்துர் ஔராத்தினா வ ஆமின் ரவ்ஆத்தினா. பொருள், அல்லாஹ்வே எங்களது குறைகளை மறைத்திடுவாயாக, எங்களது அச்சத்தை அகற்றிடுவாயாக. ஹதரத் முஸ்லிம் மவ்ஊத் ரலியல்லாஹு அவர்களும் இவ்வாறு கூறியுள்ளார்கள். முஸ்லிம்கள் சிலர் பதற்றமடைந்து ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்தார்கள். மேலும் அல்லாஹ்வின் தூதர் அவர்களே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நிலைமைகள் மிகவும் பயங்கரமானவையாக ஆகிவிட்டன. இப்பொழுது வெளிப்படையாக பார்க்கையில் மதீனா தப்பிப்பதற்கான எந்த நம்பிக்கையும் தென்படவில்லை. தாங்கள் இப்பொழுது மேலான இறைவனிடம் சிறப்பு துவா செய்யுங்கள், எங்களுக்கும் ஏதாவது துவாவை கற்றுக் கொடுங்கள், அதை ஓதுவதன் மூலம் அல்லாஹ்வின் அருள் எங்கள் மீது இறங்கட்டும் என்று பணிவுடன் கேட்டுக்கொண்டார்கள். ஹுசூர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், நீங்கள் பதற்றப்படாதீர்கள், நீங்கள் அல்லாஹ்விடம் உங்களுடைய குறைகள் மீது அவன் திரையிட வேண்டும் என்றும் உங்களுடைய உள்ளங்களை வலுப்பெறச் செய்ய வேண்டும் என்றும் பதற்றத்தை அகற்றிட வேண்டும் என்றும் துவா செய்யுங்கள். பிறகு அன்னார் தாமும் இவ்வாறு துவா செய்தார்கள். அல்லாஹும்ம முன்சிலல் கிதாபி சரி அல் ஹிசாபே எஹ்ஸமில் அஸாப அல்லாஹுமா ஜிம்ஹும் வ ஜல்சில்ஹும். அவ்வாறே இந்த துவாவை செய்தார்கள். யா சரீஹல் மக்ரூவீன யா முஜீபல் முஸ்தர்ரீன க்ஷிஃப் ஹம்மி வகம்மி வகர்பி ஃப இன்னக்க தரா மா நசலபி வபி அஸ்ஹாபி. பொருள், அல்லாஹ்வே திருக்குர்ஆனை என் மீது இறக்கியவனே, மிக விரைவில் தன் அடியார்களிடம் கணக்கு வழக்கு தீர்க்க முடிந்தவனே, ஒன்று கூடி வந்துள்ள இந்த கூட்டத்தை தோல்வியடையச் செய்வாயாக. அல்லாஹ்வே, நான் மீண்டும் பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன், நீ அவர்களை அழித்து விடுவாயாக, எங்களுக்கு இவர்கள் மீது வெற்றியை வழங்குவாயாக, இவர்களுடைய எண்ணங்களை ஆட்டங்காணச் செய்வாயாக. வேதனையுடையவர்களின் துவாக்களை செவியேற்கக்கூடியவனே, பதற்றத்தில் மூழ்கியிருக்கும் மக்களின் அழைப்புக்கு பதிலளிக்கக்கூடியவனே. இந்த துவாவின் மொழியாக்கம் இதுவாகும். வேதனை மிக்கவர்களின் துவாக்களை செவியேற்கக்கூடியவனே, பதற்றத்தில் மூழ்கியிருக்கும் மக்களின் அழைப்புக்கு பதிலளிக்கக்கூடியவனே, எனது துயரம், எனது கவலை மற்றும் எனது பதற்றத்தை அகற்றுவாயாக. ஏனென்றால் எனக்கும் என் தோழர்களுக்கும் ஏற்பட்டிருக்கும் இந்த இன்னல்களை நீ அறிவாய். வரலாற்றில் இவ்வாறு எழுதப்பட்டுள்ளது. போர் இவ்வாறே தனது உச்சத்தை அடைந்து விட்டிருந்தது. மக்கத்து குறைஷியர்களும் அவர்களுடைய நட்பு கோத்திரங்களும் இப்பொழுது நீண்டகால முற்றுகையால் நொந்து போயிருந்தார்கள். மிக விரைவாக ஏதாவது முடிவான போர் தொடுத்து முஸ்லிம்களை அழித்துவிட வேண்டும் என்ற அவசரத்தில் இருந்தார்கள். எவ்வாறு போர் உத்தியின் அடிப்படையில் முஸ்லிம்கள் நாலாபுரத்திலிருந்தும் சூழப்பட்டிருந்தார்களோ, பனு குறைசா போன்ற அவர்களது நட்பு கோத்திரத்தினர் மதினாவுக்கு உள்ளேயே இருந்தனரோ, இந்த எல்லா வலுவான செயல்களும் நிராகரிப்பாளர்களின் நம்பிக்கையும் மனதைரியத்தையும் அதிகரிப்பதற்கு போதுமானவையாக இருந்தன. இப்பொழுது இந்த மக்கள் நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து ஒரே முறையாக தாக்குதல் தொடுத்து விடலாம், மதீனாவை தரைமட்டமாக்கிவிடலாம் என்று விரும்பினார்கள். நிராகரிப்பாளர்களின் தலைவர்கள் இந்த நுட்பமான செயல் திட்டத்தை வகுத்து கொண்டிருந்தார்கள். தக்பீர் குனந்து பந்தா, அதாவது மனிதன் திட்டம் தீட்டுகின்றான். மறுபுறம் மேலான அல்லாஹ்வின் திட்டம் என்னவாக இருந்தது? தக்தீர் குனந்து ஹந்தா, அதாவது பாருங்கள், நான் உங்களை என்ன செய்ய போகிறேன் என்று இறைவனின் நியதி அதை பார்த்து சிரிக்கிறது. அதாவது அது செல்லுபடியாகாது. பிறகு தக்தீர் குனந்து ஹந்தா என்பதற்கு ஏற்ப மேலான அல்லாஹ் ஒரு மறைவான உதவியை துவக்கிவிட்டான். இதை விளக்கி கூறியவாறு ஹஜ்ரத் மிர்சா பஷீர் அஹமத் சாஹிப் அவர்கள் சீரத் ஹாத்தமுன் நபியீனில் எழுதியுள்ளார்கள். நயீம் பின் மஸ்ஊத் எனும் ஒருவர் கத்வான் கோத்திரத்தின் கிளை கோத்திரமான அந்த போரில் முஸ்லிம்களுக்கு எதிராக போர் புரிந்து கொண்டிருந்த அஷ்ஜா கோத்திரத்தைச் சேர்ந்தவராக இருந்தார். அவர் மதீனாவுக்கு வந்து சேர்ந்து விட்டிருந்தார். இந்த நபர் உள்ளத்தால் முஸ்லிமாகி விட்டிருந்தார். ஆனால் அவர் முஸ்லிமாகிவிட்டார் என்ற செய்தி அதுவரை காஃபிர்களுக்கு கிடைத்திருக்கவில்லை. இந்த நிலையிலிருந்து பயனடைந்தவாறு அவர் மிக சாதுரியமாக எப்படிப்பட்ட ஒரு திட்டம் வகுத்தார் என்றால், அதனால் நிராகரிப்பாளர்கள் மத்தியில் பிரிவினை ஏற்பட்டுவிட்டது. எல்லாவற்றிற்கும் முதலாக நயீம் பின் மசூத் பனு குறைசா கோத்திரத்திடம் சென்றார். அவர்களுடன் அவரது பழைய தொடர்புகள் இருந்தன என்பதால் அவர் அவர்களின் தலைவர்களை சந்தித்து இவ்வாறு கூறலானார். ஹதரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் வாக்குறுதி மீறி குறைஷியர்களுடனும் கத்வான் கோத்திரத்துடனும் இணைந்து கொண்டு நீங்கள் செய்தது சரியல்ல என்று நான் நினைக்கிறேன். குறைஷியர்கள், கத்வான் கோத்திரத்தினர் ஆகியோரோ இங்கு மதீனாவில் சில நாள்களுக்கு விருந்தாளிகள் ஆவார்கள். ஆனால் எந்நிலையிலும் நீங்கள் இங்குதான் இருந்தாக வேண்டும். ஏனென்றால் இது உங்களுடைய ஊராகும். இங்கு முஸ்லிம்களுடன் தான் நீங்கள் பழகியாக வேண்டும். நீங்கள் இதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். குறைஷியர்கள் போன்றோர் இங்கிருந்து செல்லும்போது உங்கள் மீது எந்த அக்கறையும் கொள்ள மாட்டார்கள். முஸ்லிம்கள் கருணை காட்டினால் காட்டட்டும் என்று உங்களை அப்படியே விட்டுவிட்டு சென்று விடுவார்கள். எனவே உங்களுடன் எந்த நம்பிக்கை துரோகமும் செய்யப்படாது என்று உங்களுக்கு மனநிறைவு இருப்பதற்காக குறைந்தபட்சம் நீங்கள் குறைஷியர்கள் மற்றும் கத்வான்
கோத்திரத்தினரிடம் அவர்களுடைய சில மனிதர்களை பணயமாக உங்களிடம் ஒப்படைத்து விடுமாறாவது கூறுங்கள். நயீம் கூறிய இது பனு குரைசா கோத்திரத்தினரின் தலைவர்களுக்கு புரிந்துவிட்டது. அவர்கள் பின்னால் தங்களுக்கு எந்த ஓர் இன்னலையும் எதிர்கொள்ள நேரிடாது இருப்பதற்காக குரேஷர்களிடம் பணயமாக ஆட்களை கேட்பதற்கு இணங்கிவிட்டார்கள். இதற்கு பிறகு நயீம் பின் மசூத் குரேஷர்களின் தலைவர்களிடம் சென்றார். அவர்களிடம் சென்று, நீங்கள் சென்ற பிறகு தங்களுக்கு எதுவும் இன்னலை எதிர்கொள்ள நேரிடுமோ என்று பனு குரைசா கோத்திரத்தினர் அஞ்சுகின்றனர். எனவே அவர்கள் உங்களுடைய இந்த ஒன்றுபடுதலில் தடுமாற்றம் கொள்கின்றனர். உத்தரவாதத்திற்காக உங்களிடமிருந்து சில பணைய கைதிகளை கேட்க வேண்டும் என அவர்கள் நினைத்துக் கொண்டிருக்கின்றனர். ஆனால் நீங்கள் அவர்களுக்கு பணைய கைதிகளை ஒருபோதும் கொடுத்து விடாதீர்கள். அவர்கள் உங்களுக்கு நம்பிக்கை துரோகம் செய்துவிட்டு உங்களுடைய பணைய ஆட்களை முஸ்லிம்களிடம் ஒப்படைத்துவிடப் போகிறார்கள் போன்ற விஷயங்களை கூறினார். இவ்வாறே அவர் தனது கத்வான் கோத்திரத்திடம் சென்று இதே போன்ற விஷயங்களை கூறினார். இப்பொழுது இறைவன் என்ன நிகழச் செய்தான் என்றால், குரேஷியர்கள் மற்றும் கத்வான் கோத்திரத்தினர் முஸ்லிம்கள் மீது மீண்டும் ஒன்றுபட்ட ஒரு தாக்குதல் தொடுக்க வேண்டும். முஸ்லிம்கள் தங்களுடைய எண்ணிக்கை குறைவு காரணமாக இதை எதிர்த்து போட்டி போட முடியாது போகும் பொருட்டு இந்த தாக்குதல் நகரத்தின் நாலாபுறத்திலும் ஒரே நேரத்தில் செய்யப்பட வேண்டும். ஏதாவது ஓரிடத்திலிருந்து அவர்களது வரிசை உடைந்துவிட வேண்டும். வரிசை உடைந்து தாக்குதல் தொடுப்பவர்களுக்கு வழிவிட்டுவிட வேண்டும் என்று முன்னரே தீர்மானித்துக் கொண்டிருந்தார்கள். இந்த எண்ணத்தின் கீழ் அவர்கள் முற்றுகை நீண்டு கொண்டே செல்கிறது. மக்கள் நொந்து போகிறார்கள். எனவே எல்லா கோத்திரங்களும் ஒன்று சேர்ந்து நாளைய தினம் முஸ்லிம்கள் மீது ஒரு ஒன்றுபட்ட தாக்குதல் தொடுக்க வேண்டும் என்று முடிவெடுத்துள்ளோம். எனவே நீங்களும் நாளைய தாக்குதலுக்காக ஆயத்தமாகிவிடுங்கள் என்று பனு குரைசாவுக்கு தனது தூது அனுப்பினார்கள். பனு குரைசாவிடம் ஏற்கனவே நயீம் பின் மசூத் பேசியிருந்தார். எனவே அவர்கள் இவ்வாறு பதிலளித்தார்கள்: நாளையோ எங்களுக்கு சப்த் நாளாகும், சனிக்கிழமையாகும். எனவே நாங்கள் வருத்தம் தெரிவித்துக் கொள்கிறோம். அது மட்டுமின்றி நீங்கள் உங்கள் தரப்பிலிருந்து பின்னால் எங்களுடன் நம்பிக்கை துரோகம் செய்யப்படாது என்பதற்கு உத்தரவாதம் அளிக்கும் விதமாக உங்களுடைய சில நபர்களை எங்களிடம் ஒப்படைத்து விடாதவரை எங்களால் அந்த தாக்குதலில் கலந்து கொள்ள முடியாது. குரேஷியர்கள் மற்றும் கத்வான் கோத்திரத்தினருக்கு பனு குரைசாவின் இந்த பதில் அளிக்கப்பட்ட போது அவர்கள் வியந்து போனார்கள். பனு குரைசா கோத்திரத்தினர் நமக்கு நம்பிக்கை துரோகம் செய்ய துணிந்துள்ளார்கள் என்று நயீம் சரியாகத்தான் கூறியுள்ளார் என்று கூற ஆரம்பித்தனர். மறுபுறம், நாங்கள் பணைய ஆட்களை தரமாட்டோம், நீங்கள் உதவி செய்ய வர வேண்டுமென்றால் ஒன்றும் தராமலேயே வாருங்கள் என்ற குரேஷியர்களின் மற்றும் கத்வான் கோத்திரத்தினரின் பதில் பனு குரைசாவுக்கு அளிக்கப்பட்டது. அப்பொழுது பனு குரைசா கோத்திரத்தினர், குரேஷியர்கள் மற்றும் கத்வான் கோத்திரத்தினரின் எண்ணம் நல்லதாக இல்லை என்று நயீம் நமக்கு சரியான ஆலோசனையைத்தான் கூறியுள்ளார் என்று கூறினார்கள். இவ்வாறு நயீம் என்பவரின் அழகிய திட்டத்தால் நிராகரிப்பாளர்களின் படையில் பிரிவினை மற்றும் வேறுபாட்டின் சூழல் உருவாகிவிட்டது. இருவரும் ஒருவர் மற்றவர் மீது சந்தேகப்பட்டனர். இது நயீம் என்பவர் மேற்கொண்ட திட்டமாகும். ஆனால் நயீம் என்பவரின் உன்னதமான செயல் என்னவென்றால், அவர் இத்தகைய நுணுக்கமான வேலையை செய்து முடிக்கும் போது கூட இயன்ற அளவு பொய்யான கூற்று என குறிப்பிட்டு பெயர் வைக்கத்தக்க எந்த விஷயத்தையும் தனது நாவால் கூறவில்லை. மற்றபடி உன்னதமான தந்திரமாக ஒரு திட்டத்தை மேற்கொண்டார். ஏதாவது திட்டம் மேற்கொள்வது அல்லது மனிதன் எதிரியின் தீங்கிலிருந்து பாதுகாப்பாக இருக்கும் பொருட்டு ஏதாவது தந்திரம் செய்வது என்ற இது ஒன்றும் ஆட்சேபனைக்குரிய விஷயம் அல்ல. மாறாக போர் உத்தியின் மிக பயன் தரக்கூடிய ஒரு பகுதியாகும். அதன் மூலம் அநீதி இழைக்கும் எதிரியை படு தோல்வியுறச் செய்வதற்கும் தேவையில்லாத ரத்தம் சிந்தச் செய்யும் தொடரை தடுப்பதற்கும் பெரிதும் உதவியாக இருக்கும். ஹதரத் முஸ்லிம் மௌஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள், சில நாள்களுக்கு பிறகு இரண்டு பிரிவுகளும் ஒரு நிர்ணயிக்கப்பட்ட நேரத்தில் யூதர்கள் மற்றும் இணை வைப்பாளர்களின் படைகள் முஸ்லிம்கள் மீது திடீர் தாக்குதல் தொடுக்க வேண்டும் என்று முடிவெடுத்தார்கள். ஆனால் அப்பொழுது மேலான அல்லாஹ்வின் ஆதரவு ஒரு வினோதமான முறையில் வெளிப்பட்டது. அதன் விவரம் பின்வருமாறு: கத்வான் கோத்திரத்தைச் சேர்ந்த நயீம் எனும் ஒரு நபர் உள்ளத்தால் முஸ்லிமாக இருந்தார். இந்த நபரும் நிராகரிப்பாளர்களுடன் வந்திருந்தார். ஆனால் எனக்கு ஏதாவது சந்தர்ப்பம் கிடைத்தால் முஸ்லிம்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று காத்து கொண்டிருந்தார். தனியாக மனிதன் என்னதான் செய்ய முடியும்? ஆனால் யூதர்களும் காஃபிர்களுடன் இணைந்து கொண்டார்கள். இப்பொழுது வெளிப்படையில் முஸ்லிம்களின் பாதுகாப்பிற்கு எந்த வழியும் தென்படுவதில்லை என்பதை அவர் பார்த்தபோது இந்த சூழ்நிலையால் அவர் எந்த அளவு தாக்கத்திற்குள்ளானார் என்றால், எவ்வாறாயினும் இந்த குழப்பத்தை அகற்றுவதற்கு நான் ஏதாவது செய்திட வேண்டும் என்று அவர் தீர்மானித்து விட்டார். எனவே இரு பிரிவினரும் சேர்ந்து ஒரு நாள் தாக்குதல் தொடுக்க வேண்டும் என்று முடிவானதும் அவர் பனு குரைசாவிடம் சென்றார். அவர்களின் தலைவர்களிடம், அரேபியர்களின் படை ஓடிவிட்டால் முஸ்லிம்கள் உங்களுடன் எவ்வாறு நடந்து கொள்வார்கள் என்று கூறுங்கள். நீங்கள் முஸ்லிம்களுடன் உடன்படிக்கை செய்துள்ளீர்கள். உடன்படிக்கை செய்து அதை முறிப்பதன் விளைவாக உங்களுக்கு கிடைக்கும் தண்டனையை பற்றி யோசித்து பாருங்கள் என்று கூறினார். அவர்களுடைய உள்ளங்கள் சற்று அஞ்சின. அவர்கள்
பிறகு நாங்கள் என்ன செய்யட்டும் என்று கேட்டார்கள். அதற்கு நயீம் கூறினார், அரேபியர்கள் ஒன்றுபட்ட தாக்குதல் தொடுப்பதற்காக உங்களிடம் விருப்பத்தை வெளிப்படுத்தும் போது நீங்கள் இணை வைப்பாளர்களிடம் உங்களுடைய 70 ஆட்களை எங்களிடம் பணயமாக அனுப்பிவிடுங்கள். அவர்கள் எங்களுடைய கோட்டைகளை பாதுகாப்பார்கள். நாம் மதீனாவின் பின்புறத்திலிருந்து அதன் மீது, அதாவது முஸ்லிம்கள் மீது தாக்குதல் தொடுத்து விடுவோம் என்று கோரிக்கை வையுங்கள். பிறகு அவர் அங்கிருந்து விலகி இணை வைப்பாளர்களின் தலைவர்களிடம் சென்றார். அவர்களிடம், இந்த யூதர்களோ மதீனா வாழ் மக்களாவர். சந்தர்ப்பம் பார்த்து இவர்கள் உங்களுக்கு நம்பிக்கை துரோகம் செய்துவிட்டால் பிறகு என்ன செய்வீர்கள்? இவர்கள் முஸ்லிம்களை மகிழ்விப்பதற்காகவும் தங்களுடைய பாவங்களை மன்னிக்கச் செய்வதற்காகவும் உங்களிடமிருந்து உங்களுடைய ஆட்களை பணயமாக கேட்டு பெற்று அவர்களை முஸ்லிம்களிடம் ஒப்படைத்து விட்டால் பிறகு நீங்கள் என்ன செய்வீர்கள்? அவர்கள் உறுதியானவர்களாக இருக்கிறார்களா இல்லையா என்று நீங்கள் அவர்களை சோதித்து பார்த்து கொள்ள வேண்டும். மேலும் உங்களுடன் சேர்ந்து முறையாக தாக்குதல் தொடுப்பதற்கு அவர்களுக்கு விரைவாக அழைப்பு விடுங்கள் என்று கூறினார். காஃபிர்களின் தலைவர்கள் இந்த ஆலோசனையை சரியானதாக கருதி அடுத்த நாள் யூதர்களுக்கு, நாங்கள் ஒரு கூட்டு தாக்குதல் தொடுக்க விரும்புகிறோம், நீங்களும் உங்களது படையுடன் சேர்ந்து நாளை தாக்குதல் தொடுத்து விடுங்கள் என்று தூது அனுப்பினார்கள். பனு குறைசா கோத்திரத்தினர் கூறினார்கள், முதல் விஷயம், நாளை எங்களுக்கு சப்து நாளாகும், சனிக்கிழமையாகும். நாங்கள் சப்து நாளன்று தாக்குதல் தொடுப்பதில்லை, எனவே அன்று எங்களால் போரிட முடியாது. இரண்டாவது விஷயம், நாங்கள் மதீனாவில் வாழக்கூடியவர்களாவோம், நீங்கள் வெளியூர்காரர்கள். நீங்கள் போரை விட்டுவிட்டு சென்றுவிட்டால் எங்கள் நிலை என்னவாகும்? எனவே நீங்கள் 70 பேரை பணயமாக எங்களிடம் கொடுத்து விடுங்கள், அப்பொழுதுதான் நாங்கள் போரில் கலந்து கொள்வோம். நிராகரிப்பாளர்களின் உள்ளத்தில் ஏற்கனவே சந்தேகம் உருவாகிவிட்டிருந்தது. எனவே அவர்களுடைய இந்த கோரிக்கையை நிறைவேற்ற மறுத்துவிட்டனர். எங்களுடனான உங்களது ஒற்றுமை உண்மையானதாக இருந்திருந்தால் இதுபோன்ற கோரிக்கைக்கு அர்த்தமே இல்லை என்று கூறினார்கள். இந்த நிகழ்வுகளால் ஒருபுறம் யூதர்களின் உள்ளங்களில் சஞ்சலங்கள் உருவாக துவங்கின, மறுபுறம் நிராகரிப்பாளர்களின் உள்ளங்களில் சஞ்சலங்கள் ஏற்பட துவங்கின. ஒரு விதிமுறை இருப்பதற்கு ஏற்ப உள்ளத்தில் சஞ்சலங்கள் ஏற்படும் போது வீரம் எனும் ஆன்மாவும் முடிவுக்கு வந்துவிடுகிறது. பிறகு ஓரிரவில் வேகமான புயல் வடிவத்திலும் அல்லாஹ்வின் நீதி வெளிப்பட்டது. இதன் காரணமாக கூட்டங்களுக்கு அல்லது பல்வேறு கோத்திரங்களுக்கு, இணை வைப்பாளர்களுக்கு, தாக்குதல் தொடுத்தவர்களுக்கு ஓட வேண்டி நேர்ந்தது. அதன் விவரத்தில் எழுதப்பட்டுள்ளது. இப்னு இஸ்ஹாக் அதை இவ்வாறு எடுத்துக் கூறியுள்ளார்கள். மேலான அல்லாஹ் கடும் குளிரான இரவில் எத்தகைய வலுவான சூறாவளியை அனுப்பினான் என்றால் அது நிராகரிப்பாளர்களின் அடுப்பு பானைகளை கவிழ்த்து விட்டது, பாத்திரங்களை தூக்கி வீசிவிட்டது. பலாசரி இவ்வாறு எழுதியுள்ளார். பிறகு மேலான அல்லாஹ் நிராகரிப்பாளர்களுக்கு எதிராக சூறாவளி மூலமாக முஸ்லிம்களுக்கு உதவி புரிந்தான். இது மஞ்சள் நிற சூறாவளியாக இருந்தது. அது அவர்களுடைய கண்களை அடைத்து விட்டது. அவர்களிடம் பலவீனத்தையும் கோழைத்தனத்தையும் நுழைத்து விட்டது. இணை வைப்பாளர்கள் பின்வாங்கிவிட்டார்கள். தங்களது கூடாரமிட்டிருந்த இடத்துக்கு சென்று விட்டார்கள். காற்று அவர்கள் மீது வீசிக்கொண்டே இருந்தது. வானவர்கள் அவர்களை மூடிக்கொண்டார்கள். அவர்களுடைய கண்களை குத்தி விட்டார்கள். எனவே அவர்கள் திரும்பி சென்று விட்டார்கள். இதன் விவரத்தை ஹசரத் மிர்சா பஷீர் அஹமத் சாஹிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இவ்வாறு எடுத்துரைத்துள்ளார்கள். நயீம் பின் மசூதுடைய அமைதியை விரும்பும் இந்த முயற்சியின் விளைவு வீணாகியிருக்கும் சாத்தியம் உள்ளது. ஒரு தற்காலிக தடுமாற்றம் ஏற்பட்டு ஆட்டம் கண்ட பிறகு நிராகரிப்பாளர்களிடம் மீண்டும் ஒற்றுமை மற்றும் உறுதித்தன்மையின் ஆன்மா உருவாகி இருக்கலாம். ஆனால் இறைவன் எப்படி நிகழச் செய்தான் என்றால், அந்த சம்பவங்களுக்கு பிறகு இரவில் மிக கடுமையான ஒரு புயல் வீசியது. அது ஒரு திறந்த வெளியில் இருந்த காஃபிர்களின் விரிவான முகாமில் ஒரு பயங்கரமான சூறாவளியை கிளப்பிவிட்டது. கூடாரங்கள் பிடுங்கி வந்துவிட்டன. கூடாரத்தின் சுவராக இருக்கும் திரைகள் கிழிந்து கிழிந்து பறந்துவிட்டன. பானைகள் கவிழ்ந்து கவிழ்ந்து அடுப்புகள் விழுந்துவிட்டன. மணல் மற்றும் கூழாங்கற்கள் மழை மக்களின் காதுகள், கண்கள் மற்றும் மூக்கு துவாரங்களை நிறைத்துவிட்டன. எல்லாவற்றையும் விட பெரிய வினோதமான செயல் என்னவென்றால், அரேபியாவின் தொன்மையான வழக்கப்படி இரவு நேரத்தில் மிகவும் பேணி காத்தவாறு ஆங்காங்கே எரிய வைக்கப்பட்டு வந்த அந்த சமுதாய நெருப்பு இங்கும் அங்கும் குப்பையை போன்று பறந்து அணைய ஆரம்பித்து விட்டது. அந்த நெருப்பு எல்லாம் அணைந்துவிடக்கூடாது என்று அவர்களுக்கு பெரும் கொள்கை இருந்தது. வேதனை தரும் முற்றுகையின் நீட்டம் மற்றும் ஒற்றுமையின் பரஸ்பர நம்பிக்கையின் கசப்பான அனுபவங்களால் ஏற்கனவே நிராகரிப்பாளர்களுடைய உள்ளங்கள் ஆட்டங்கட்டு கொண்டிருந்தன. கற்பனைகளை பின்பற்றி வந்த அவர்களுடைய உள்ளங்களுக்கு அந்த காட்சிகள் எத்தகைய ஓர் அதிர்ச்சியை தந்தன என்றால் பிறகு அவர்களால் சுதாரித்துக் கொள்ள முடியவில்லை. காலை விடுவதற்கு முன்னரே காஃபிர்களின் படைகள் எனும் தூசு துகள்களை விட்டும் மதீனாவின் கீழ்வானம் தூய்மையாகிவிட்டது. ஆக எப்படி நிகழ்ந்ததென்றால், அந்த சூறாவளி வலுப்படுத்த போது அபு சுஃபியான் தனக்கு அக்கம் பக்கம் இருந்த குறைஷிய தலைவர்களை அழைத்து, நம்முடைய சிரமங்கள் மிகவும் அதிகரிக்கின்றன, இப்பொழுது இங்கு அதிகம் தங்குவது பொருத்தமானதல்ல, எனவே நாம் திரும்பிச் செல்வது சிறந்ததாகும், எவ்வாறாயினும் நான் செல்கிறேன் என்று கூறினார். இதை கூறிவிட்டு அவர் தம் ஆட்களுக்கு திரும்பிச் செல்ல கட்டளையிட்டார். பிறகு தனது ஒட்டகத்தின் மீது பயணமானார். ஆனால் பதற்றத்தின் நிலை எப்படி இருந்ததென்றால், ஒட்டகத்தின் கால்களை அவிழ்க்க வேண்டும் என்பது நினைவிருக்கவில்லை.
ஏறி அமர்ந்த பிறகு ஒட்டகம் அசையாததனால் ஒட்டகத்தின் கால்கள் இன்னும் அவிழ்க்கப்படவில்லை என்பது அவருக்கு நினைவுக்கு வந்தது. அப்பொழுது இக்ரிமா பின் அபி ஜஹல் அபு சுஃபியானுக்கு அருகில் நின்று கொண்டிருந்தார். அவர் சற்று கசப்பான துணியில், அபு சுஃபியான், நீர் படையின் தலைவர் ஆவீர், படை தளபதி ஆவீர், படையை விட்டுவிட்டு ஓடுகிறீரா? உமக்கு மற்றவர்களை பற்றிய கவலை கூட இல்லையே என்று கூறினார். இதனால் அபு சுஃபியான் வெட்கமடைந்தார். அவர் ஒட்டகத்திலிருந்து இறங்கி, இதோ நான் இப்பொழுது போகவில்லை, ஆனால் நீங்கள் விரைவாக ஆயத்தம் மேற்கொள்ளுங்கள், எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ இங்கிருந்து புறப்பட்டுச் செல்லுங்கள் என்று கூறினார். எனவே மக்கள் வேக வேகமாக ஆயத்தத்தில் ஈடுபட்டு விட்டனர். அபு சுஃபியான் சிறிது நேரத்திற்கு பிறகு தனது ஒட்டகத்தில் ஏறி திரும்பிச் செல்ல புறப்பட்டு விட்டார். அப்பொழுது வரை கத்வான் கோத்திரம் மற்றும் மற்ற கோத்திரங்களுக்கு குறைஷியர்களின் இந்த ஓட்டம் பிடித்தது பற்றிய தகவல் தெரிந்திருக்கவில்லை. ஆனால் குறைஷியர்களின் முகாம் வேக வேகமாக காலியாக ஆரம்பித்ததும் மற்றவர்களுக்கும் அதை பற்றிய தகவல் கிடைத்தது. இதனால் அவர்களும் பதற்றமடைந்து புறப்படுவதற்கான அறிவிப்பை செய்துவிட்டார்கள். பனு குரைசா கோத்திரத்தினரும் தங்களுடைய கோட்டைகளுக்குள் சென்றுவிட்டனர். பனு குரைசாவுடன் சேர்ந்து பனு நசீர் கோத்திரத்தின் தலைவன் ஹுயை பின் அஹ்தபும் அவர்களுடைய கோட்டைகளுக்குள் வந்தான். இவ்வாறு காலையின் வெண்மை வெளிப்படுவதற்கு முன்னரே முழு மைதானமும் காலியாகிவிட்டது. உடனடியான மற்றும் சிந்தனைகளை வியப்பில் ஆழ்த்தக்கூடிய ஒரு மாற்றமாக முஸ்லிம்கள் தோல்வியடையவே இருந்து வெற்றியாளர்களாகிவிட்டார்கள். காஃபிர்கள் அவர்கள் மீது ஆதிக்கம் செலுத்திவிடப் போகிறார்கள் என்ற ஆபத்து இருந்தது எங்கே? அந்த நிலை இருந்தது எங்கே? இப்பொழுது நிலை எப்படியாகிவிட்டது என்றால் அவர்கள் வெற்றியாளர்களாகிவிட்டார்கள். ஹதரத் முஸ்லிமோ அவர்களும் இதற்கு இவ்வாறு விளக்கம் எழுதியுள்ளார்கள். ஐயங்களையும் சந்தேகங்களையும் உடன் கொண்டவாறு காஃபிர்களின் படை இரவு ஓய்வு எடுப்பதற்காக தன்னுடைய கூடாரங்களுக்கு சென்றது. ஆக மேலான இறைவன் விண்ணின் உதவிக்கான மற்றொரு வழியை திறந்துவிட்டான். இரவு ஒரு கடுமையான புயல் வீசியது. அது கூடாரங்களின் சுவராக இருக்கும் திரைகளை கிழித்து விட்டது. அடுப்புகளிலிருந்து பானைகளை விழவைத்து விட்டது. சில கோத்திரங்களின் தீயெல்லாம் அணைந்து விட்டது. இணை வைப்பாளர்களான அரேபியர்களிடம் ஒரு வழக்கம் இருந்தது. அதாவது அவர்கள் இரவு முழுவதும் தீ மூட்டி வைப்பார்கள். இதை அவர்கள் நல்ல சகுனமாக கருதி வந்தார்கள். எவரது தீ அணைந்து விடுமோ அவர் அன்றைய நாள் எனக்கு அபசகுனமானது என்று நினைத்து வந்தார். அவர் தனது கூடாரத்தை சுருட்டி கொண்டு போர்க்களத்தை விட்டு பின்னால் சென்று விடுவார். எந்த கோத்திரங்களின் தீ அணைந்து விட்டதோ அவர்கள் இந்த வழக்கப்படி தங்களுடைய கூடாரங்களை சுருட்டி கொண்டு பின்னுக்கு சென்று விட்டார்கள். இவ்வாறு ஒரு நாள் பின்னால் காத்திருந்து விட்டு பிறகு படையில் வந்து கலந்து கொள்ளலாம் என்று இருந்தார்கள். ஆனால் பகலின் சண்டைகள் காரணமாக படைகளின் தலைவர்கள் மனதில் ஐயங்கள் உருவாகி கொண்டிருந்தன. எந்த கோத்திரங்கள் பின்வாங்கினவோ அவற்றின் அக்கம்பக்கத்து கோத்திரங்கள் யூதர்கள் முஸ்லிம்களுடன் இணைந்து இரவோடு இரவாக தாக்குதல் தொடுத்து விட்டார்கள் போலும், அதனால்தான் நமது அக்கம்பக்கத்து கோத்திரங்கள் ஓடுகின்றன போலும் என்று நினைத்து விட்டார்கள். எனவே அவர்களும் வேக வேகமாக தங்களது தங்குமிடத்தை எடுத்து வைக்க துவங்கிவிட்டனர். மேலும் மைதானத்திலிருந்து ஓடத் துவங்கினர். அபு சுஃபியான் தனது கூடாரத்தில் ஓய்வாக படுத்து கொண்டிருந்தார். அவருக்கு இந்த சம்பவம் பற்றிய தகவல் கிடைத்தது. அவர் பயந்து போய் கட்டி வைத்திருந்த தனது ஒட்டகத்தின் மீது ஏறி அமர்ந்தார். அதை ஓட்ட குதிகாலை அசைக்க ஆரம்பித்து விட்டார். இறுதியில் அவர் இது என்ன முட்டாள்தனம் செய்கிறார் என்று அவருடைய நண்பர்கள் அவருக்கு கவனமூட்டினார்கள். இதனால் அவர் ஒட்டகத்தின் கயிறுகளை அவிழ்த்தார். அவரும் தனது கூட்டாளிகளுடன் சேர்ந்து மைதானத்திலிருந்து ஓடிவிட்டார். காஃபிர்களின் நிலை இதுவான பிறகு அதை ஆய்வு செய்வதற்காக ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இணை வைப்பாளர்களை பற்றி செய்தி அறிந்து வருவதற்காக ஹுசைஃபா பின் யமான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அனுப்பினார்கள். இதன் விவரத்தில் சிரத் ஹாத்தமுன் நபியினில் இவ்வாறு எழுதப்பட்டுள்ளது. காஃபிர்கள் இவ்வாறு தாமாகவே போர்க்களத்திலிருந்து ஓடிக்கொண்டிருந்த அதே இரவு ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தமக்கு அக்கம் பக்கம் இருந்த சஹாபா பெருமக்களை பார்த்து, உங்களில் இப்பொழுது சென்று படைய நிலையை அறிந்து வருபவர் எவராவது உள்ளாரா என்று குரல் கொடுத்தார்கள். ஆனால் சஹாபா பெருமக்கள் அறிவிக்கிறார்கள், அப்பொழுது குளிர் எந்த அளவுக்கு கடுமையானதாக இருந்தது என்றால், அத்துடன் அச்சம், களைப்பு மற்றும் பசி ஆகியவற்றின் நிலை எப்படி இருந்ததென்றால், பதிலாக ஏதாவது பணிவுடன் கூறுவதற்கோ அல்லது தனது இடத்திலிருந்து அசைவதற்கோ எங்களில் எவருக்கும் ஆற்றல் இருக்கவில்லை. இறுதியில் ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாமே பெயரை எடுத்து ஹுசைஃபா பின் யமான் அவர்களை அழைத்தார்கள். அதனால் அவர்கள் குளிரில் நடுங்கியவாறு எழுந்தார்கள். ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் வந்து நின்று விட்டார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெரும் பரிவுடன் அவர்களது தலையில் தமது கைகளை தடவினார்கள். அவர்களுக்காக நன்மைக்கான துவா செய்தார்கள். மேலும் இவ்வாறு கூறினார்கள், நீர் சற்றும் அஞ்சாதீர், மன நிறைவுடன் இருப்பீராக, உமக்கு எந்த துன்பமும் ஏற்படாது இன்ஷா அல்லாஹ். நீர் ஒளிந்து காஃபிர்களின் முகாமிற்கு சென்றுவிடும், எவருடனும் எந்த மோதலும் வைத்துக் கொள்ளாதீர், உம்மையும் வெளிப்படுத்தி காட்டிக்கொள்ளாதீர். ஹுசைஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள், நான் புறப்பட்ட போது எனது உடலில் குளிர் பெயருக்கு கூட இருக்கவில்லை என்பதை நான் பார்த்தேன். எங்கு அவர்கள் குளிரால் நடுநடுங்கிக் கொண்டிருந்தார்கள். அப்படிப்பட்ட நிலை இருந்தது. அவர்கள் கூறுகிறார்கள், குளிரின் பெயரடையாளம் கூட இல்லை. இன்னும் சொல்வதாயின், நான் ஒரு வெப்பமான காய்ச்சலில் கடந்து செல்வது போன்று உணர்ந்தேன்.
எனது பதற்றம் முற்றிலும் அகன்று கொண்டே இருந்தது. அப்பொழுது இரவின் இருள் முழுமையாக தனது ஆளுமையை நிலைநாட்டியிருந்தது. நான் முற்றிலும் துணிச்சல் கொண்டவனாக, ஆனால் மறைந்து காஃபிர்களின் முகாமுக்குள் சென்றடைந்து விட்டேன். அப்பொழுது நான் அபு சுஃபியானை ஓரிடத்தில் நின்று கொண்டு குளிர்காய கண்டேன். நான் அவரை பார்த்ததும் உடனடியாக எனது வில் அம்பை நேராக ஆக்கிக் கொண்டேன். நான் எனது அம்பை விட்டே இருப்பேன். ஆனால் பிறகு எனக்கு ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வழிகாட்டல் நினைவுக்கு வந்துவிட்டது. நான் அம்பு எய்யாமல் இருந்து கொண்டேன். ஒருவேளை அந்த நேரத்தில் நான் அம்பு விட்டிருந்தால் அபு சுஃபியான் எந்த அளவுக்கு அருகில் இருந்தார் என்றால் அவர் நிச்சயம் தப்பியிருக்க முடியாது. அப்பொழுது அபு சுஃபியான் தன்னுடைய ஆட்களுக்கு திரும்பிச் செல்லுமாறு கட்டளையிட்டுக் கொண்டிருந்தார். பிறகு அவர் என் கண் முன்னாலேயே ஒட்டகத்தில் ஏறி அமர்ந்து கொண்டார். ஆனால் பதற்றத்தால் அவருக்கு தனது ஒட்டகத்தின் கால்களை அவிழ்க்க வேண்டும் என்பது கூட நினைவிருக்கவில்லை. அதற்கு பிறகு நான் திரும்பி வந்தேன். அவர்கள் கூறுகிறார்கள், நான் எனது முகாமை அடைந்த போது அப்பொழுது ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுது கொண்டிருந்தார்கள். நான் அன்னார் தொழுது முடிக்கும் வரை காத்து கொண்டிருந்தேன். பிறகு அன்னாருக்கு முழு நிகழ்வை பற்றியும் தகவல் கொடுத்தேன். இதனால் அன்னார் அல்லாஹுக்கு நன்றி செலுத்தினார்கள். மேலும் இது நமது எந்த ஒரு முயற்சி அல்லது ஆற்றலின் விளைவு அல்ல, மாறாக அல்லாஹின் அருளால் மட்டுமே ஏற்பட்டுள்ளது. அவன் தனது ஆற்றலால் கூட்டங்களை தோல்வியுறச் செய்து விட்டான் என்று கூறினார்கள். இதற்கு பிறகு காஃபிர்கள் ஓடிவிட்ட செய்தி உடனடியாக முஸ்லிம்களின் முகாம்கள் அனைத்திலும் பிரசித்தி பெற்றுவிட்டது. இந்த நிகழ்வை ஹஜ்ரத் முஸ்லிம் மவ்ஊத் ரலியல்லாஹு அவர்களும் எடுத்துக் கூறியுள்ளார்கள். அன்னார் இவ்வாறு கூறுகிறார்கள், இரவின் 1/3 பகுதியான இறுதி பகுதியில் ஏறத்தாழ 25,000க்கும் அருகில் நிராகரிப்பாளர்களின் போர் வீரர்கள் கூடாரமிட்டிருந்த அந்த மைதானம் ஒரு காடு போன்று வெறிச்சோடி போனது. ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அந்த நேரத்தில் மேலான அல்லாஹ் இல்ஹாம் மூலமாக உமது எதிரியை நாம் விரட்டியடித்து விட்டோம் என்று கூறினான். அல்லாஹ் கூறியிருந்தான். அப்பொழுதுதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபா பெருமக்களிடம் யார் முன்வருகிறார் என்று கேட்டார்கள். அன்னார் உண்மை நிலையை அறிந்து வருவதற்காக யாரையாவது அனுப்ப நினைத்தார்கள். தமக்கு அக்கம் பக்கம் அமர்ந்திருந்த சஹாபாவுக்கு குரல் கொடுத்தார்கள். அது குளிர்காலமாக இருந்தது. முஸ்லிம்களிடம் போதுமான அளவுக்கு ஆடையும் இருக்கவில்லை. குளிரினால் நாவுகள் வரை உறைந்து போயிருந்தன. அவர்களால் பேச முடியவில்லை. சஹாபா சிலர் கூறுகிறார்கள், நாங்கள் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் குரலை கேட்டோம். நாங்கள் பதில் கூறவும் விரும்பினோம். ஆனால் எங்களால் பேச முடியவில்லை. ஹுசைஃபா ஒருவர் மட்டும், அல்லாஹ்வின் தூதர் அவர்களே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், என்ன வேலை என்று கேட்டார். இங்கு ஹஜ்ரத் முஸ்லிம் மவ்ஊத் ரலியல்லாஹு அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ரத் ஹுசைஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அழைத்ததாக கூறவில்லை. ஹஜ்ரத் முஸ்லிம் மவ்ஊத் ரலியல்லாஹு அவர்கள் கூறுகிறார்கள், ஹுசைஃபா அவர்கள் கூறினார்கள், அப்பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நீர் இல்லை, எனக்கு வேறு யாராவது ஒரு நபர் வேண்டும் என்று கேட்டார்கள். பிறகு அன்னார், யாராவது இருக்கிறீர்களா என கேட்டார்கள். ஆனால் பிறகு குளிரின் கடுமையின் காரணமாக விழித்து கொண்டவர்களாலும் பதில் கூற முடியவில்லை. ஹுசைஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மீண்டும், அல்லாஹ்வின் தூதர் அவர்களே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் இருக்கிறேன் என்று கூறினார்கள். இறுதியில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ரத் ஹுசைஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை இவ்வாறு கூறி அனுப்பி வைத்தார்கள், அல்லாஹ் எனக்கு உமது எதிரியை நாம் விரட்டியடித்து விட்டோம் என்று செய்தி தெரிவித்துள்ளான். எதிரியின் நிலை என்ன என்று சென்று பார்ப்பீராக. ஹுசைஃபா அகழுக்கு அருகில் சென்றார்கள். எதிரிகளின் சிப்பாய்கள் இன்றி களம் முற்றிலும் காலியாக இருப்பதை கண்டார்கள். திரும்பி வந்து ஷஹாதத் கலிமா கூறியவாறு ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் தூதுத்துவத்தை மெய்ப்பித்தார்கள். எதிரி களத்தை விட்டு சென்று விட்டான் என்று கூறினார்கள். மற்ற விவரங்களை இனி எடுத்துரைப்பேன் இன்ஷா அல்லாஹ். உங்கள் அனைவருக்கும் தெரியும், உலகத்தின் நிலைமை நாளுக்கு நாள் மோசமாகிக் கொண்டே செல்கிறது, அழிவின் பக்கம் செல்கிறது. அமெரிக்காவும் வல்லரசுகளும் நீதியுடன் செயல்பட விரும்பவில்லை. போர் விரிவடைந்து கொண்டே செல்கிறது. மேலான அல்லாஹ் அஹ்மதிகளையும் குற்றமற்றவர்களையும் இதன் அச்சமூட்டக்கூடிய மற்றும் தீய தாக்கங்களிலிருந்து காப்பாற்றுவானாக. இதற்காக நாம் அல்லாஹுடன் தொடர்பை அதிகரித்து கொள்ள வேண்டி வரும். துஆக்களின் பக்கம் மிக அதிகம் கவனம் செலுத்த வேண்டி வரும். ஒவ்வொரு அஹ்மதியும் இதன் பக்கம் கவனம் செலுத்த வேண்டும். பாகிஸ்தானில் அஹ்மதிகளுக்கு நிலைமைகள் மிக அதிகமாக மோசமாகிக் கொண்டே இருக்கின்றன. அவர்களுக்காகவும் துஆ செய்யுங்கள். வங்காளதேசத்தின் அஹ்மதிகளின் நிலைமைகளுக்காகவும் துஆ செய்யுங்கள். அந்த மக்கள் மீதும் மிகவும் கடுமை காட்டப்படுகிறது. மேலான அல்லாஹ் எல்லார் மீதும் கருணையும் அருளும் புரிவானாக. அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா
ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله عباد الله رحمكم الله إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون اذكروا الله يذكركم وادعوه يستجب لكم ولذكر الله أكبر